இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவசரமா பாரதி வந்தாங்க. உடனே கிளம்பணும்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னாங்க. நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சுதான் நான் கிளம்பிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மித்ரா. மித்ரா, ஆக்சுவலி நான் பண்ணது தப்பு தான். ஆனா ஆதி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. கட்டிக்க போறவன் நான், அந்த பாரதி. வேண்டாம் ஆதி, வேண்டாம். நான் எதுவுமே சொல்லல. எனக்கு என்னன்னா, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. இதுல நான் ஏதாவது கேட்க போய் அது உங்களை நான் ஏதோ சந்தேகப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் அவ்வளவு சீப்பானவெல்லாம் இல்ல. ஆனாலும் நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நான் தான் சாரி கேட்டேன்ல மித்ரா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஐ எம் சாரி. ஆதி, சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ஐ எம் சாரி மித்ரா, ஐ எம் சாரி. எக்ஸ்கியூஸ் மீ ஆதி. ஆதி, மேம், சொல்ல என் மேல கோவம் எதுவும் இல்லையே. இல்ல பாரதி. நான் வரேன். ஆதி, உங்களுக்கும் ஐ எம் சோ சாரி ஆதி. ஆதி, நான் என் கேபினுக்கு போறேன். மேம், சாரி மேடம். பாரதி, ரொம்ப தேங்க்ஸ். மித்ரா வந்து என்னை கேட்கும்போது இங்க பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆக்சுவலி நீங்க வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. சாரி ஆதி, இதெல்லாமே என்னாலதான். இல்ல பாரதி, தப்பு என்னோடதான். நீங்க கூப்பிட்டீங்கன்னு நானும் மித்ராவை விட்டுட்டு வந்திருக்க கூடாதுல்ல. பாரதி, ஆக்சுவலி நீங்க ஏன் இப்படி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறீங்க? வந்தீங்க, கிளம்பியே ஆகணும்னு அடம் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி வியர்டா. ஏன் பாரதி? ஐயோ, பசங்களுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல அப்படி நடந்துக்கிட்டேன் ஆதி. அது சரி, இங்க ஆளுக்கு வியர்டா நடந்துக்கிறாங்க. நான் நடுவில் மாட்டிக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். எப்படியோ இப்ப நீங்க இங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன். இனிமே மித்ரா வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. புரியலையே பாரதி? மித்ரா மேடம் கேக்குற மாதிரி இனி எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். சரி, ஓகே ஆதி, நான் போய் என் வேலையை பாக்குறேன். பாரதி, தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. ஓகே, பை. அப்போ இவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல. இதுதான் கரெக்டான டைம். இவர்கிட்ட விஷயத்த சொல்லிடலாம். ஆதியை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இப்ப எதுக்கு ஆதியை பத்தி விசாரிக்கிற? மித்ரா 10 வருஷமா ஆதி கூட தானே இருக்கா. ஏங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? அது கூட மித்ரா சொல்லிதான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஆதி எங்க இருந்தாரு? ஆதியோட பேக்ரவுண்ட் என்ன? அவருக்கு ஏதாச்சும் வாழ்க்கை இருக்கா? அவங்க அம்மா இறந்து போனாங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இல்ல அவங்க அம்மா எதுக்கு இறந்தாங்க? இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மீனா, ப்ளீஸ் விஷயத்துக்கு வா. ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? ஷாக் ஆயிட்டீங்கல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. மித்ராவுக்கு கல்யாணான ஒருத்தனை கட்டிக்கணும்னு என்னங்க தலையெழுத்து? ஏய், என்ன சொல்ற? ஆமாங்க, இதத்தான் நான் பல தடவை உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா நீங்க 2 பேருமே நான் சொல்றத கேக்குற மாதிரி தெரியல.
நான் என்னமோ உங்களுக்கு கெட்டது செய்யற மாதிரி நினைக்கிறீங்க. இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது? ஏங்க, இந்த விஷயத்தை யார் சொன்னாங்கங்கறதா முக்கியம். ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் உண்மை. என்னங்க இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. மீனா, இந்த விஷயம் எனக்கு எப்போ தெரியும்? அவ்வளவு பெரிய அமௌண்ட் மிஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் சும்மா எடுத்துக்க முடியாது. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். மித்ரா, என்ன ஆச்சு? என்ன விஷயம்? ஏதாவது ப்ராப்ளமா? ஆஃபீஸில் என்ன சார் வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வேல்யூ பண்ணுற மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அசால்ட்டாக பணத்தை காணும்னு சொல்கிறதுக்கா மாதம் மாதம் சம்பளம் வாங்குறீங்க? என்ன சார் இது? சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா? எப்படி இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க? வெளியிலேருந்து யாராவது வந்தாங்களா? இல்ல சார், அப்படி யாரும் வரல சார். பின்ன எப்படி பணம் கால் முளைச்சு நடந்து போச்சா? போங்க சார், போய் பாருங்க. காஃபி டீன்னு ஏதாவது குடிக்க போயிருக்கு போது. 20 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. பாரதி, இப்ப என்ன பண்ண போறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் சார். வேற வழி இல்ல. நாம சிசிடிவி ஃபுட்டேஜையும் பாத்துடலாம். பாரதி, 2 நாளா சிசிடிவி ஒர்க் ஆகலன்னு நான் காலையிலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். காட், இந்த ஆபீஸ்ல என்னதான் ஒழுங்கா நடக்குது? என்ன மித்ரா இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? சரி பாரதி, நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க வரட்டும். ஓகே ஆதி. ஆதி, நாமளே விசாரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா போலீஸ் கிட்ட போலாமே. அண்ணன் வேற ஆபீஸ்ல இல்ல. அப்புறம் தேவையில்லாம போலீஸ்லாம் வந்தா நம்ம பேரு தான் கெடும். நோ மித்ரா, யூ ஆர் ராங். பாரதி, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ம்.